மண்ணடி, பாரிமுனை, கருப்பர்கள் பட்டணம், ஜார்ஜ் டவுன், பூக்கடை, சாஹுகார்பேட்டை, இந்த மாதிரி எல்லாம் பல பெயர்கள் கொண்ட வரலாறு படைத்த ஒரு பகுதி சென்னையின் முதல் பின்கோட் கொண்ட ஜார்ஜ் டவுன் என்கிற பகுதி. மிக நெரிசலான பகுதி. ஆனால் இதில் இருக்கும் ஒரு கல்லிற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சென்னை 1, அதாவது ஜார்ஜ் டவுன் உடைய கதை என்ன என்பதை அடுத்த 10-15 நிமிடங்களில் பார்க்கலாம். வாங்க. ஆங்கிலேயர்கள் 1639 வருடம் சென்னைக்கு வந்தார்கள். புனித ஜார்ஜ் கோட்டையில் வசிக்கல் ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு இந்தியர்களுடைய சேவை பல வழிகளில் தேவைப்பட்டது. அதனால் இந்த புனித ஜார்ஜ் கோட்டையின் வடக்கு ஓரத்தில் கோட்டையை ஒட்டினா போலேயே ஒரு சிறிய கிராமம் வளர்ந்தது. அதற்கு பழைய கருப்பர்கள் பட்டணம் என்று பெயர். அதில் பல தெருக்கள் இருந்தன, இல்லங்கள் இருந்தன, கோவில் இருந்தது, ஆங்கிலேயர்களுக்காக ஒரு இடுகாடும் இருந்தது என்றெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் இப்பொழுது அந்த இடத்தில் ஒன்றுமே கிடையாது. அது இருந்த இடத்தில் இப்பொழுது ஹைகோர்ட்டும் லா காலேஜும் இருக்கின்றன. அந்த பழைய கருப்பர்கள் பட்டணத்துக்கு என்ன ஆனது? 1746 வருடம் பிரெஞ்சு படை சென்னையின் மாநகரத்தை தாக்கியது. உடனே இங்கே இருந்த ஆங்கிலேயர்கள் இந்த இடத்தை விட்டு கடலூருக்கு சென்று விட்டார்கள். 3 வருடங்களுக்கு புனித ஜார்ஜ் கோட்டை பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்தது. அதற்கு பிறகு இவர்கள் 2 பெயருக்கும் நடுவே ஒரு உடன்பாடு நடந்து பிரெஞ்சு இங்கிருந்து சென்று விட்டார்கள். ஆங்கிலேயர்கள் மறுபடியும் சென்னைக்கு வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் வசிக்கலானார்கள். அப்பொழுது இந்த கோட்டையின் பாதுகாப்பை எப்படி அதிகரிப்பது என்று கேள்வி எழும்பின உடனே அந்த பழைய கருப்பர்கள் பட்டணத்தை இடிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அப்பொழுது அந்த இடத்தில் இருந்த மக்களை எல்லாம் என்ன செய்வது? கருப்பர்கள் பட்டணத்தை தாண்டி ஒரு சிறிய கால்வாய் இருந்தது. கால்வாய்க்கு வடக்கு புறத்தில் 2 கிராமங்கள் இருந்தன, முத்தையால்பேட்டை, பெத்தநாயக்கன்பேட்டை. அந்த 2 பகுதிகளிலும் மக்களை இருக்க வைக்க ஆரம்பித்தார்கள். அது புதிய கருப்பர்கள் பட்டணமாக மாறியது. சென்னை நகரத்தின் முதல் பகுதி அதுதான். ஆனால் இத்துடன் மிக பழமை வாய்ந்த பகுதிகள் மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருவல்லிக்கேணி, எண்ணூர் இதெல்லாம் இருக்கின்றன. ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு முதலாக சொந்தமாக இருந்த பகுதி அதுதான் என்பதனால் அதையே சென்னையின் மிக பழமை வாய்ந்த பகுதி என்று கூறுகிறோம். அதனால் அதற்கு பின்கோடு 1 என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் நெரிசலான பகுதி என்று நான் கூறினேன் அல்லவா? ஏராளமான மக்கள் அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அங்கு சென்றீர்களானால் உங்களுக்கு பல மொழிகள் ஒரே சமயத்தில் காதில் விழும். தமிழ், ஹிந்தி, உருது, அதே போல தெலுங்கு, குஜராத்தி, மார்வாடி எல்லாம் அதே இடத்தில் நீங்கள் கேட்கலாம். இந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சமூகமும் இருக்க இடத்திற்கு அந்தந்த சமூகத்தின் பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சாஹுகார்பேட்டை என்ற பகுதி, அந்த இடத்தில் குஜராத்தி, மார்வாடிகள், லேவாதேவி செய்யும் மக்கள்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பகுதிக்கு சாஹுகார், அதாவது பணம் வட்டிக்கு கொடுப்பவர்கள் இருக்கும் இடம் என்பதனால் அதற்கு சாஹுகார்பேட்டை என்று பெயர். அதே போல் கோவிந்தப்ப நாயக்கன் தெருவில் ஆரிய வைசிய சமூகம் ஏராளமாக ஒரு காலத்தில் வசித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் அதை கோவிந்தப்ப நாயக்கன் தெரு என்றே கூற மாட்டார்கள், பெத்த வீதி என்று கூறுவார்கள், அதாவது பெரிய தெரு என்று கூறுவார்கள். இந்த ஜார்ஜ் டவுன் பகுதியை 2ஆக பிளக்கும் ஒரு பெரிய வழி, அதற்கு பிராட்வே என்று பெயர், அதாவது விரிவாக இருக்கும் வழி. இப்பொழுது நீங்க அங்கு சென்றீர்களானால் அது விரிவாகவும் இருக்காது, வழியும் கிடையாது. ஆனால் அதற்கு பெயர் என்னவோ பிராட்வே தான். 1790களில் ஸ்டீஃபன் பாப்ஹாம் என்கிற வக்கீல் அந்த இடத்தில் இருந்த ஒரு சாக்கடையை விலைக்கு வாங்கி அந்த இடத்தில் மனையெல்லாம் வெட்டி அதை ஒரு ரியல் எஸ்டேட்டாக விற்க ஆரம்பித்த பிறகு அந்த இடத்தில் இந்த பாதை வந்ததனால் அதற்கு பாப்ஹாம்ஸ் பிராட்வே என்று பெயர். நாளடைவில் சுதந்திர வீரர் தங்குத்தூரி பிரகாசத்தின் பெயரில் அந்த இடத்திற்கு இப்பொழுது பிரகாசம் சாலை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜார்ஜ் டவுனை சுற்றி 4 பெரிய பாதைகள். கிழக்கு ஓரத்தில் இருப்பதுதான் ஃபர்ஸ்ட் லைன் பீச். அதற்கு இப்பொழுது ராஜாஜி சாலை என்று நாம் கூறுகிறோம். கிழக்கு புறத்தில் துறைமுகம், மேற்கு புறத்தில் இருப்பது ஃபர்ஸ்ட் லைன் பீச். ஃபர்ஸ்ட் லைன் பீச்சின் மேற்கு புறத்தில் பெரிய பெரிய கட்டிடங்கள், பழமை வாய்ந்த வரலாறு படைத்த கட்டிடங்கள். உதாரணத்துக்கு பாரி அண்ட் கம்பெனியுடைய டேர் ஹவுஸ். 1790களில் தாமஸ் பாரி என்ற வியாபாரி இந்த இடத்தில் மனை வாங்கி தன்னுடைய அலுவலகத்தை முதலில் கட்டிக்கொண்டார்.
அந்த நாட்களில் இந்த இடத்தில் வேறு ஒரு கட்டடமும் இல்லாததனால் அந்த இடத்திற்கு பாரிமுனை என்று பெயர் வந்துவிட்டது, பாரிஸ் கார்னர். அந்த கட்டிடம் இப்பொழுது இல்லை. ஆனால் பாரி நிறுவனம் இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. முருகப்பா குழுமத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அவர்களுடைய அடுக்குமாடி கட்டடம் இப்பொழுதும் அதே இடத்தில் தான் இருக்கிறது. அதற்கு இப்பொழுதும் டேர் ஹவுஸ் என்றுதான் பெயர். அந்த பகுதிக்கே பாரிமுனை என்று கூறுவார்கள். இந்த ஃபர்ஸ்ட் லைன் பீச்சில் சென்றீர்களானால் ஒரு காலத்தில் பெரிய பெரிய ஆங்கிலேய நிறுவனங்களின் தலைமை அலுவலகங்கள் எல்லாம் இருந்தன. உதாரணத்துக்கு பெஸ்ட் அண்ட் கம்பெனி, கார்டன் வுட்ரஃப், பியர்ட்செல் அண்ட் கம்பெனி, த மெட்ராஸ் மெயில், இப்படியெல்லாம். இப்பொழுது ஒரு நிறுவனமும் கிடையாது அந்த இடத்தில். ஆனால் அவர்களுடைய பழைய கட்டடங்கள் இப்பொழுதும் சிலது இருக்கின்றன. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மிக அழகான சிகப்பு நிற கட்டடம், அதே போல ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ், சென்னையின் தலைமை தபால் செயலகம் அந்த இடத்தில் தான் இருக்கிறது. ராபர்ட் ஃபெலோஸ் சிசம் என்கிற ஆர்கிடெக்ட் கட்டின ஒரு மிக அழகான கட்டடம். இப்படியெல்லாம் கட்டடங்கள், அதே போல ஹார்பர் போலீஸ் ஸ்டேஷன், பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகாக இருக்கும் கட்டடங்கள் இவையெல்லாம். அதே போல ஜார்ஜ் டவுனின் வடக்கு பகுதிக்கு சென்றீர்களானால் அந்த இடத்தில் பழைய சிறைச்சாலை ரோடு என்று இருக்கிறது, ஓல்ட் ஜெயில் ரோடு. அதற்கு எப்படி பெயர் வந்தது? 1700களில், அதாவது 18வது நூற்றாண்டில் இந்த ஜார்ஜ் டவுனின் 4 புறத்திலும் ஒரு பெரிய கோட்டை சுவர் இருந்தது. அதற்கு உள்ளே செல்வதற்கு வழியெல்லாம் இருந்தன. அந்த கோட்டை சுவர் வடக்கு பகுதியில் ஒரு சிறைச்சாலை இருந்தது. அதனால்தான் அந்த இடத்திற்கு ஓல்ட் ஜெயில் ரோடு என்று பெயர் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அந்த சாலைக்கு இப்ராஹிம் சாஹிப் ரோடு என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இதே சாலையில் நீங்கள் சென்றீர்களானால் ஒரு இடத்தில் அந்த பழைய கோட்டை சுவரின் எஞ்சிய ஒரு பகுதியை இப்பொழுதும் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு மேலே ஒரு பூங்கா இருக்கிறது. அதற்கு மாடி பூங்கா என்று பெயர். அதற்கு மேலே நீங்கள் ஏறி செல்லும் பொழுது ஒரு காலத்தில் இந்த கோட்டை சுவர் எவ்வளவு பெரிதாக இருந்தது என்று உங்களுக்கு தெரிய வரும். அப்படியே இன்னும் சற்று தூரம் சென்றீர்களானால் ஸ்டான்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் வந்துவிடும். ஒரு காலத்தில் 1790களில் நேட்டிவ் இன்ஃபர்மரி என்ற பெயரில் தொடக்கப்பட்ட இந்த மருத்துவமனை, அதாவது இந்தியர்கள் செல்லுவதற்காக இருந்த மருத்துவமனை, 1930களில் இதற்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. இந்த இடத்திற்கு போய் நீங்கள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் என்று கேட்டீர்களானால் முக்கால்வாசி பெயருக்கும் என்னவென்று கூட தெரியாது. கஞ்சி தொட்டி ஆஸ்பத்திரி என்று கூற வேண்டும். அந்த பெயர் எப்படி வந்தது? 18வது நூற்றாண்டில் சென்னை மாநகரத்தில் அடிக்கடி பஞ்சம் வந்துவிடும். அப்பொழுது அந்த இடத்தில் ஏழை மக்களுக்கு கஞ்சி விநியோகம் செய்வதற்காக ஒரு இடம் இருந்தது. அது இப்பொழுதும் இருக்கிறது. அதற்கு மானியக்காரன் சவுல்ட்ரி என்று பெயர். ஆங்கிலத்தில் அதற்கு மானிகர் சவுல்ட்ரி என்று கூறுவார்கள். MC ரோடு, சென்னையில் எந்த பெயராக இருந்தாலும் அதை இனிஷியலாக ஆக்கிவிடுவார்கள். மானிகர் சவுல்ட்ரி ரோடு என்பதுதான் இப்பொழுது MC ரோடு என்ற பெயர் இருக்கிறது. ஜார்ஜ் டவுனின் மேற்கு புறத்தில் வால்டாக்ஸ் ரோடு, அதற்கு இப்பொழுது வ.உ. சிதம்பரனார் சாலை என்று பெயர். இந்த வால்டாக்ஸ் ரோடு என்ற பெயர் எப்படி வந்தது? அந்த கோட்டை மதில் சுவர் கட்டுவதற்கு மக்கள் மேல் ஒரு வரி செலுத்தப்பட்டது. மக்கள் அதை எதிர்த்து போராடினார்கள். ஆனால் அதுவரையில் சேகரிக்கப்பட்ட வரி மூலமாக சுவரின் ஒரு பகுதி கட்டப்பட்டது. டாக்ஸ் மூலமாக வால் கட்டியதனால் அதற்கு வால்டாக்ஸ் ரோடு என்று பெயர் வந்தது. இந்த ஜார்ஜ் டவுனின் தெற்கு ஓரத்தில் இருக்கும் சாலைக்கு சைனா பஜார் ரோடு என்று பெயர். ஒரு காலத்தில் இந்த இடத்தில்தான் எந்த பொருள் வாங்க வேண்டுமானாலும் இதே இடத்திற்கு தான் வர வேண்டும். பீங்கான் பொருட்கள் இருந்த பகுதிக்கு சைனா பஜார் ரோடு, அதே போல பூ வாங்கும் இடத்திற்கு ஃப்ளவர் பஜார், பாய் வாங்கும் இடத்திற்கு மேட் பஜார் அல்லது ரட்டன் பஜார் அல்லது கேன் பஜார் என்றெல்லாம் பெயர் வந்தது. இந்த இடத்தில் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன், சென்னையின் மிக பழமை வாய்ந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன். இதற்கு எதிர்ப்புறத்தில் ஒரு சிலை, அதுதான் 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் சிலை. ஜார்ஜ் மன்னர் வேல்ஸ் இளவரசராக இருந்த பொழுது 1905ஆம் வருடம் சென்னைக்கு வந்தார். அப்பொழுது இந்த புதிய கருப்பர்கள் பட்டணத்தில் இருந்த மக்கள் அவரிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தார்கள், இந்த பகுதியை தங்கள் பெயர் கொடுக்க வேண்டும் என்று. அதனால் அதற்கு ஜார்ஜ் டவுன் என்று பெயர் வந்தது. இந்த சிலைக்கு அருகே ஒரு மிக அழகாக கிரேக்க பாணியில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம், பச்சையப்பன் கல்லூரியின் மிக பழமை வாய்ந்த கட்டடம். 1848வது வருடம் கட்டப்பட்டது. இதில் படித்து பிரபலமானவர்கள் பல பெயர்கள்
அதில் அறிஞர் அண்ணாவும் ஒருவர் உண்டு. ஆனால் அந்த கட்டடத்தின் பரிதாப நிலையை நீங்கள் போய் பார்த்தீர்களானால் உங்கள் கண்களிலிருந்து தண்ணீர் வந்துவிடும். இந்த இடத்தில் கோத்தவால் சாவடி மார்க்கெட் என்று ஒரு பிரபலம் இருந்தது. ஒரு காலத்தில் காய்கறி வாங்க வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு தான் செல்ல வேண்டும். அந்த இடத்திலிருந்து இடம்பெயர்க்கப்பட்டு கோயம்பேடுக்கு சென்ற மார்க்கெட் தான். அந்த இடத்தில் இப்பொழுது ஒரு கல்லூரி இருக்கிறது. இந்த ஜார்ஜ் டவுனில் மிக குறுகிய சாலைகள், எல்லா சாலைக்கும் ஒரு துபாஷ் உடைய பெயர். ஆங்கிலேயர்கள் இந்த இடத்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் தேவை. அதனால் அவர்கள் எல்லோரும் இந்த மொழிபெயர்ப்பாளர் தொழில் என்பது அந்த காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வேலை செய்வது போல், அதற்கு துபாஷ் என்றும் கூறுவார்கள். இந்த துபாஷ்கள் எல்லோரும் இந்த பகுதியில் வாழ்ந்ததனால் ஒரு தெருவுக்கும் அவர்களுடைய பெயர்தான். உதாரணத்திற்கு லிங்கி செட்டி, தம்பு செட்டி, எரபாலு செட்டி, சமுத்திர முதலி, இந்த மாதிரி எல்லாம். இதற்கு நடுவே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தெரு என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட கிடையாது. எப்படி அந்த பெயர் வந்தது என்று நமக்கு இப்பொழுது வரையும் தெரியவில்லை. ஜார்ஜ் டவுனில் இந்த மாதிரி பல புதிர்களும் உண்டு. ஏராளமான கோவில்களும் உண்டு ஜார்ஜ் டவுனில். காளிகாம்பாள் கோவில், கிருஷ்ணன் கோவில், சென்னகேசவ பெருமாள் கோவில், சென்னமல்லீஸ்வர சுவாமி கோவில், பழைய மல்லிகேஸ்வரர் கோவில், ரங்கநாத சுவாமி கோவில், இந்த மாதிரி அடுக்கி கொண்டே போகலாம். அதே போல இந்த சென்னை ஒன்றில் பழைய சினிமா தியேட்டர்கள் ஏராளமாக ஒரு காலத்தில் இருந்தன. செலக்ட் டாக்கீஸ், கிரவுன் டாக்கீஸ், சினிமா சென்ட்ரல், முருகன் டாக்கீஸ், பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தியேட்டர், நேஷனல் தியேட்டர், பிராட்வே தியேட்டர், மினர்வா தியேட்டர், இப்படி எண்ணிக்கொண்டே போகலாம். ஆனால் எஞ்சி இருக்கிறது என்னவோ 1-2 தான். உங்களுக்கு சாப்பாடு மிகவும் பிடித்தமாக இருந்ததனால் ஜார்ஜ் டவுனுக்கு தான் நீங்கள் செல்ல வேண்டும். அந்த இடத்தில் எந்த பாணியில் வேணாலும் உங்களுக்கு உணவு கிடைக்கும். உதாரணத்திற்கு பர்மீஸ் ஃபுட், குஜராத்தி ஃபுட், மார்வாடி ஃபுட், சவுத் இண்டியன் ஃபுட், எது வேணாலும் நீங்கள் இந்த இடத்தில் போய் சாப்பிடலாம். இப்படியெல்லாம் பல பல விஷயங்களை கொண்டிருக்கும் ஒரு பகுதி அந்த சென்னை 1 என்கிற ஜார்ஜ் டவுன். சென்னை ஜார்ஜ் டவுனுக்கு ஒரு முறை சென்று விட்டோமானால் மறுபடியும் மறுபடியும் அந்த இடத்திற்கு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பது போல் நமக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். அந்த இடத்திற்கு அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. ஆனால் அதை ஏதாவது மெயின்டெனன்ஸ் செய்கிறார்களா? அந்த பகுதியில் சென்னை மாநகராட்சி ஏதாவது செய்கிறதா? அந்த இடத்தில் ரோடு வேலையெல்லாம் நடக்கிறதா? அந்த இடத்தில் மின்சார வசதி எப்படி நடக்குகிறது? இதெல்லாம் நாம் கேட்டோமானால் அதற்கு பதிலே வராது. ஏதோ ஜார்ஜ் டவுன் இயங்கு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது, அப்படியே அது இருக்கட்டும் என்றுதான் மக்கள் கூறுவார்கள். அதுதான் சென்னை 600001 இன் கதை. அடுத்தது சென்னை 2ற்கு அடுத்த வாரம் செல்லலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடித்திருந்ததனால் இதை லைக் செய்யவும், இந்த எபிசோடை ஷேர் செய்யவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். சென்னை பின்கோட் சீரீஸின் அடுத்த பகுதியை எடுத்துக்கொண்டு அடுத்த வாரம் வருகிறேன். வணக்கம்.